இது இப்படி நடக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயோ, அப்ப இவ புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காளா மாஸ்டர்? பாவம். மீனா அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறவ கிடையாதே. ஏன் மீனா, நீ சொன்ன முத்து கேப்பானே. ஏதாவது பிரச்சனைனா பேசி புரிய வைக்கலாமேம்மா. அப்படி என்ன சண்டை? ஒன்னும் இல்ல ஆண்டி, அதை விடுங்க, நான் வரேன். போடி போ. இந்த நாடகம் எல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். என் வீட்டுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சா திரும்ப வந்துடாத, அதுவே போதும். ஏய் இப்படி வா. இவ கதையில கூட நிறைய பிரச்சனை இருக்கு. பேசாம இவ கதையை எழுதி சிவன் கிட்ட சொல்லி இத உன் சேனல்ல சொல்லு. எல்லாருக்கும் ஒரு மருமக எப்படி இருக்க கூடாதுன்னு தெரியும்ல. அடுத்தது மாமியார் எப்படி இருக்க கூடாதுன்னு உன் கதையை போடவா? யோகா பண்ணதானே வந்தீங்க இருப்பீங்கன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். அம்மா, உங்க ரெஸ்டாரண்ட்ல எப்படி போகுது? ரொம்ப சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. அம்மா, வீட்ல எல்லாரும் மீனா மேல கோவமா இருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா ஆண்டி. முத்து மட்டும்தான் கொஞ்சம் டல்லா சுத்திட்டு இருக்காரு. அங்கிள்க்கெல்லாம் எதுவும் கோவமெல்லாம் இல்ல. அத்தை அக்காவை தான் திட்டிட்டே இருப்பாங்கல்ல. அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. மீனாவை திட்ட முடியலையேன்னு மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மீனா இங்க வந்ததுல ரோஹிணி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்? எல்லா வேலையும் அவங்க தானே செய்யறாங்க. அதுவும் குக் பண்றேன்னு ஏதாவது பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், அவங்களுக்கு சமைக்க தெரியாதா? சமைப்பாங்க, ஆனா அது யாரும் சாப்பிடுற மாதிரியே இருக்காது. அவங்க சமையலுக்கு பயந்தே நான் காலையில சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடிடுறேன். இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி.